கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தோல் சீவி பொடியாக கட் பண்ண பீட்ரூட் சேர்த்துடணும். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணும். 3 ஸ்பூன் தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான வரமிளகாய், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். பீட்ரூட் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண தக்காளி 1 சேர்த்துட்டு அரைச்ச விழுதையும் சேர்த்துடணும். நான் தக்காளியே தோல் எடுத்துருவேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பொரியலுக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சிடணும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுறணும். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சிடணும். தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த சோம்பு, பீட்ரூட், தேங்காய், பூண்டு இதெல்லாம் கலந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வேறு என்னங்க, சூடான சாதத்தில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பீட்ரூட் பொரியல் வச்சுட்டு சாப்பிட்ணும். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்க.